இந்தியாவிலேயே மிக அதிகமான கரண்ட் பில் கட்டக்கூடிய பெட்டிக்கடை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 200 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் ₹2.81 ஒரு யூனிட்டுக்கு வாங்கப்படுகிறது. தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்கு. இதே 400 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ₹5.69. நம்ம வந்து இந்தியாவில் வந்து 18வது இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி 600 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹7.29. நம்ம வந்து 24வது இடத்துல இருக்கும். இவ்வளவு சுமையை மக்கள் மேல ஏற்றி வச்சதுக்கு அப்புறமும் அந்த மின்சார வாரியம் நஷ்டம்னா அப்போ அதுக்கு காரணம் அதில் இருக்கிற நிர்வாக சீர்கேடும் ஊழல்களும் தான். இப்போ நம்ம 2 விஷயங்கள்ல நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு ஒன்று வந்து 100 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவர்கள் நம்ம முதலிடம் இருக்கிறோம் டொமஸ்டிக்ல. 2வது வந்து விவசாயத்தில் வந்து நம்ம ஃப்ரீ பவர் கொடுக்குறோம். ஆமா, மும்முனை மின்சார இலவசம். அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை தவிர பாண்டிச்சேரி, கர்நாடகா இந்த 2 மாநிலங்கள் கொடுக்குறாங்க ஃப்ரீ பவர். ஸோ நம்ம 3 மாநிலங்களும் முதலிடத்துல இருக்கிறோம் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். மற்ற மாநிலங்கள்லாம் கொஞ்சம் சார்ஜ் பண்றாங்க. சில பேர் 90 பைசா சார்ஜ் பண்றாங்க, ₹1 சார்ஜ் பண்றாங்க, ₹2 அந்த மாதிரி வெவ்வேறு ரேட்டு சார்ஜ் பண்றாங்க. அப்போ இதுதான் உண்மை நிலவரம். என்ன உண்மை நிலவரம்? தமிழ்நாடு இந்த 2 விஷயத்துல முதலிடத்துல இருக்கு. நீங்க சொல்லிடலாம் இப்போ 100 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பா. அதற்கு மேல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்கிறவங்க கிடையாது. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 90% மக்கள் வந்து அன்றாடம், அதாவது ஒவ்வொரு மாதமும் அவங்க சம்பாதிக்கிறத செலவு பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. சேவிங்ஸ்னு பெரிய அளவுல சேவிங் வைக்கக்கூடிய அளவுல இருக்க மாட்டாங்க. அது ஒரு 5%, 10% தான் இருக்கலாம் மேக்சிமம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியோடைய அந்த இபி டாரிஃப் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமை. இன்னொரு என்ன சொன்னாங்க அரசாங்கம் அப்படின்னு சொன்னா, நம்ம மட்டும்தான் ஏற்றலை, மற்றவங்களாம் ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் ஏற்றலை, அதனால் நாங்கள் வேறு வழி இல்லை ஏற்றி ஆகணும் அப்படின்னாங்க. ஆனால் டேட்டா அப்படி காமிக்கல. டேட்டா அப்படி நீங்கள் மிச்சவங்களாமே ஏற்றுறாங்க சொல்லி குறிப்பிட்டதெல்லாம். ஆமாம், ஏறலையா? ஆமாம். அப்போ அந்த மாதிரி இருந்து மிச்ச மாநிலங்களும் அப்போ வந்து ஏறி இருக்கணும். நம்மளோட ரேங்க் வந்து நம்ம சரிய வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ரேங்க்ல ஏன் சரியிறோம் அப்படின்னு சொன்னால் மிச்ச மாநிலங்கள் ஏற்றலை, நம்ம மாநிலம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத தான் அது காண்பிக்குது. அப்போ இது மிக முக்கியமான கேள்வி. இது என்ன காமிக்குதுன்னா, ஆவரேஜா நம்மளுடைய ரேட் அட் விச் நம்ம வந்து பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 பவர் நம்மளே ஜென்ரேட் பண்றோம். 1/3 பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஷேர்ல இருந்து நமக்கு வரும். இன்னொரு 1/3 வெளியில பிரைவேட்ல இருந்து வாங்குறோம். அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடியதுல வந்து நம்ம ரொம்ப நிர்வாக சீர்கேடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதோடைய விளைவா நம்ம என்ன ரேட்டுக்கு பவர் ஜென்ரேட் பண்றோம் இல்ல பவர் வாங்குறோங்கிறது மற்ற பல மாநிலங்களை விட அதிகமான ரேட்டுக்கு நம்ம வாங்கி ஜென்ரேட் பண்றோம் இல்ல வாங்குறோங்கிறத தான் காமிக்குது. அதனால தான் அதுவுமே தரவுகள் இருக்கா நம்ம கிட்ட. கொள்முதல் பண்றது நம்ம மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக இது அதுதான் காமிக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ரேங்க் வந்து நமக்கு சரியிறோம் இல்லையா, இதோடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒரு மற்ற மாநிலங்களால ஒரு ஆவரேஜா இப்போ அவங்களால டாரிஃப் வந்து இப்போ 400 யூனிட்டுக்கு அவங்களால ₹4 கொடுக்க முடியுது, உங்களால ₹5 தான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ₹5 அளவுல தான் உங்களால ப்ரொக்யூர் பண்ண முடியுது இல்ல ஜெனரேட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். ஏன்னா இபி ஒன்றும் லாபத்தில் இயங்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு சார்ஜ் பண்ணியும் நாங்க நஷ்டத்தில் இயங்குறோம், ₹17,000 கோடி நஷ்டமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏத்தின பிறகும் கூட அரசாங்கம் என்ன சொல்றாங்க, மின்சார வாரியம் இவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இயங்குது. ஏன் இவ்வளவு நஷ்டத்தில் இயங்குது? ஆனா சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பேட்டியில வந்து கடந்த ஆட்சியில் வந்து ₹11 மேல கொள்முதல் பண்ணாங்க, நாங்கள் யூனிட் வந்து ₹5 அந்த மாதிரி தான் கொள்முதல் பண்ணுறோன்றாரு. இப்போ இதுதான் மிக முக்கியமான கேள்வியும் கூட. 2013 அந்த காலகட்டம் வரை மின்சாரத்துடைய ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது கிடைக்கக்கூடியதே தெர்மலாக இருக்கட்டும் இல்லை சோலாராக இருக்கட்டும், இதோடைய ரேட்டெல்லாம் அதிகமாக இருந்தது. 2016 தமிழ்நாட்டில் கிரிட் கனெக்டிவிட்டி நடத்துது. அதாவது நார்த் இந்தியாவோட கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டதோடைய விளைவு என்ன? நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ சத்தீஸ்கர்லேருந்து உங்களால் கரண்ட் வாங்க முடியும். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து கரண்ட் இந்தியா ஃபுல்லாக எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து மின்சாரத்தை கொண்டு வர முடியும். அது மின்சாரம் கடத்தி வர்றதுக்கு பெரும் செலவாச்சு. அப்போ வந்து பண்ணவே முடியாது, கிரிட்டே கிடையாது. நீங்கள் வந்து சவுத்துக்குள்ளே தான் வாங்கணும். சவுத்துல மட்டும் தான் கிரிட் இருக்கிறதுனால இதுக்குள்ளே ஆப்ஷன் குறைவா இருக்கு. அப்ப அதனால ரேட் அதிகமா இருந்தது. அப்போ ஒன்ஸ் அந்த கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டவுடன் ₹4 இருந்த யூனிட் ரேட் ₹2 குறைஞ்சது மார்க்கெட்ல வாங்குறது. சோலார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ₹6 7 இருந்த சோலார் பவர் வந்து ₹2 இன்னைக்கு வந்தாச்சு மார்க்கெட் ரேட்டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா. அப்போ இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அரசுக்கு இருக்கு. அரசுக்கு வந்து செலவினங்கள் குறையுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து நீங்க எந்த ரேட்டுக்கு பவர் உங்களால வாங்க முடியுதுங்கிறது வந்து குறைவா இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் டேரிஃபை குறைக்கணும். அப்போது இந்த தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதில் ₹2 மார்க்கெட் ரேட் இருக்கும்போது ₹4 இவங்க வந்து ஏன் வாங்குறீங்க
அப்ப அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்ல வந்து ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது. இப்ப அங்கேருந்து தான் நீங்க வந்து மீட்டெடுக்கணும் அந்த பணத்தை. ஆனா சாமானிய மனிதர்கள் மேல நீங்க கரண்ட் பில்ல அந்த இழப்புகளை வந்து சுமத்துறீங்க. வெறும் ஒரு பிஆர் எக்ஸசைஸ் மாதிரி நாங்க தான் குறைவுன்னு சொன்னால் பத்தாது. மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறாங்க. இது மக்கள் தான் இந்த கேள்விகளை எழுப்பணும்.